ராசிக்காரர்களுக்கு வேலை அவங்களை தேடி வரும், அதுவும் வெளிநாட்டு வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொழில் ரீதியா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இவங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தொழில் செய்யனா பில்டிங் சம்பந்தமான தொழில்லாம் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே மாதிரி அந்த அயன் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்களே அந்த வேலை, இந்த மாதிரி பில்டிங் ரீசேல பில்டிங் வாங்கி விற்பாங்க. சில பேர் நிறைய பேர் பிளாட்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகரை வழிபட ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. உங்களுக்கு சில பேர் படிக்காம தான் வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சில பேர் அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா லைஃப்ல டாப்ல இருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது எப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர் செவ்வாய் அதிபதியா இருக்கனால லேண்ட் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப பெரிய ரிச்சா இருப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பணம் கொட்டும் அவங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க விருச்சிக ராசிக்காரங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பொருள் ஷெல்ஃப்ல இந்த பொருள் இங்க இருக்குன்னா, ஒரு பெண் இங்க இருக்குன்னா அந்த பெண் அங்கதான் இருக்கணும், அந்த புக் அங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் கோவக்காரங்க. விருச்சிக ராசி கொஞ்சம் கோவக்காரங்க. அதனால கட்டாயம் நீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமையில பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாத்துலயும் டாப்ல இருப்பாங்க. செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனால எல்லாமே முருகன் அவங்களுக்கு சாதகமா பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டாலே எல்லாம் சிறப்பாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க.